Hi friends, welcome to Drama Series Tamil. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது About Us Loveல எபிசோட் நம்பர் 13 தமிழ்ல பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல பாத்தீங்கன்னா ஃபாய் கிட்ட ஹீரோவோட அங்கிள் வந்து ஃப்ளர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஃபாயோட முடி வந்து ஹீரோவோட அங்கிள் இருக்காங்கல்ல அவங்களோட ஷர்ட்ல இருக்கக்கூடிய ஒரு பின்ல பட்டுடுது. உடனே அந்த அங்கிள் அந்த பின்னை எடுத்து நம்ம ஃபாயோட ஹேர்ல வச்சு கொடுத்துட்டு இது உனக்கு தான் ரொம்ப சூட்டபிளா இருக்கு, நீ இந்த பின் வச்சிருக்கும் போது ரொம்பவே அழகா இருக்கு அப்படின்னு சொல்லி கண்ணாடியில காமிச்சும் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா இந்த அழகை நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணலாமா, நீ உன்னோட கிளைண்ட் மீட்டிங்ல வந்து சேர்றியான்னு கேக்குறாங்க. அதுக்கு ஃபாய் வந்து நானா என்னையா நீங்க கூப்பிடுறீங்க அப்படின்னு கேக்குறாங்களா. அதுக்கு அங்குலும் ஆமா உன்னதான் நான் எல்லாருக்கும் இன்ட்ரோடியூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், நீ ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்றாங்க. ஃபாயும் உடனேயே சரி ஓகேன்னு சொல்றாங்களா. அதனால அங்கிள் வந்து மொபைல எடுத்து கேட்டா அதுல போன் நம்பர் பதிச்சு கொடுக்குறாங்க. அப்பதானே லொகேஷன் என்ன அப்படின்றத சென்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறாங்க. ஃபாய்க்கு ஒரே ஹாப்பி ஆயிடுது. இங்க கட் பண்ணா ஃபாய் வீட்டுல போயிட்டு அந்த பின்ன வச்சுட்டு ஒவ்வொரு சீனை போடுறாங்க. எல்லார்கிட்டையும் பக்கத்துலதான் பூனைக்குட்டியும் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோயினும் லீஷியும் கேக்குறாங்க, உனக்கு என்ன ஆச்சு, இந்த பின்ன வச்சு 1 மணி நேரமா நீ விளையாடிட்டு இருக்க, அப்படி என்னதான் ஆச்சுன்னு கேக்குறாங்க. அதுக்கு பூனைக்குட்டி சொல்லுது அவளுக்கு ஃபீவர் அப்படின்னு. உடனே ஃபாய்க்கு கோவம் வந்துடுது, ஏய் பூனைக்குட்டி யார் சொன்னா எனக்கு ஃபீவர் அப்படின்னு, நீ அமைதியாயிரு அப்படின்னு சொல்லிட்டு, இது என்னோட பாய் ஃப்ரெண்ட் எனக்கு கொடுத்தது, ஆனாலும் நான் 6ஆம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியதா இருக்கு, அவனை நான் 2வது தடவை பார்க்கணும் அப்படின்னா 6ஆம் தேதி என்ன ஒரு மீட்டிங்க்கு கூப்பிட்டுருக்கான், அங்க போனதுக்கு அப்புறமா கண்டிப்பா அவனுக்கு என்ன இன்னும் ரொம்ப பிடிக்கும், எனக்கு கண்டிப்பா ப்ரப்போஸ் பண்ணுவான் அப்படின்லாம் அப்படியே கனவுல மிதந்துட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் பூனைக்குட்டி கேட்டுக்கிட்டே அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஃபாய் இப்படியே பேசிக்கிட்டு இருக்கும்போது பூனைக்குட்டியோட வாயில சைடுல எல்லாம் ஐஸ்கிரீம் பட்டிருக்குமா. அத உடனே எத்தனை வயசு ஆச்சு உனக்கு, இன்னும் உனக்கு ஒழுங்கா சாப்பிட தெரியாதா அப்படின்னு ஃபாய் தொடச்சு கொடுக்குறாங்களா. அப்ப வேணும்னே பூனைக்குட்டி அந்த ஐஸ்கிரீமை எடுத்து ஃபாயோட வாய் பக்கத்துல வச்சு விட்டுடுறாங்க. உடனே ஃபாய் வந்து என்கிட்டயா விளையாடுற, இரு இரு அப்படின்னு சொல்லிட்டு பூனைக்குட்டிக்கு மேல வச்சு கொடுக்குறாங்க. இப்படியே 2 பேரும் விளையாடிக்கிட்டே இருக்காங்க. இத ஹீரோயின் பார்க்கும்போது ஹீரோயினுக்கு ஒரு ஞாபகம் வருது. ஹீரோயினும் சேர்ந்து ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஹீரோயினோட வாயில இந்த மாதிரி பட்டிருக்கும். அதை ஹீரோ எடுத்து அவங்களோட வாயில வச்சு சாப்பிட்டு இருந்திருப்பாங்க. அதை யோசிச்சு பார்த்துட்டு ஏய் ஒரு நிமிஷம் இருங்க, ஃபாய் பூனைக்குட்டி உங்க 2 பேருக்கும் எப்போ ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் வந்துச்சு அப்படின்னு கேக்குறாங்களா. அதுக்கு ஃபாய் சொல்றாங்க, எங்க 2 பேருக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப்பும் இல்ல, நாங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான், அது மட்டும் இல்லாம இவனுக்கு நான் ஒரு பாடம் கத்து கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாக்லேட் எடுத்து ஃபாயோட வாயில வச்சுட்டு இதை என்கிட்ட இருந்து உன்னால எடுக்க முடியும், இதை என்கிட்ட இருந்து உன்னால எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ பூனைக்குட்டி ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம அவங்களோட வாயாலேயே ஃபாயோட வாயில இருக்கதை எடுத்துருவாங்க. ஃபாய்க்கு செம்ம ஷாக் ஆகுது. இத பாத்துட்டு இருக்க லீஷியும் ஹீரோயினும் அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா பூனைக்குட்டி வந்து எதுவுமே நடக்காத மாதிரி ரொம்ப சைலண்டா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இப்ப ஃபாய் இந்த விஷயத்தை எப்படியாவது மாத்தணும்ல, அதுக்காக ஹீரோயின் கிட்ட இது எல்லாத்தையும் விடு, நீ சொல்லு, நீ எப்படி ஹீரோ கிட்ட ஃப்ரெண்டா இருக்கிறதுக்கு சம்மதிச்ச அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோயின் அவன் தான் என்கிட்ட வந்து கேட்டான், அது மட்டும் இல்லாம அவன் என்கிட்ட சாரி வேற சொல்லிட்டான், அது மட்டும் இல்லாம அவன் நிறையவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கான், அதனால ஒரு ஃப்ரெண்டா அவன் கூட இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன், இதுல எந்த தப்பும் இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஃபாயும் நீ ஃப்ரெண்டா இருக்கிறதுல தப்பு இல்ல, ஆனா இதுக்கு முன்னாடி அவன் என்னென்ன உனக்கு செஞ்சான் அப்படின்றத மறந்துட்டு நீ அவன் கூட ஃப்ரெண்டா இருக்க பாத்தியா, அதுதான் தப்பு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின் அவன் இனியொரு தடவை அந்த மாதிரி பண்ண மாட்டேன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்திருக்கான், அவன் எனக்கு ஃப்ளவர்ஸ் கிஃப்ட்ஸ் எதுவுமே அனுப்ப மாட்டேன்னு சொல்லியிருக்கான், அதனால தான் நான் அவன் கூட ஃப்ரெண்டா இருந்துட்டு இருக்கேன், அது மட்டும் இல்லாம நாளைக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு தான் ஐயோ நான் யானோட பர்த்டேவை மறந்துட்டேன், அவனுக்கு இப்பவே நான் கிஃப்ட் ரெடி பண்ணணும் பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. பின்னாடியே லீஷியும் போயிடுறாங்க. இப்போ ஃபாயும் பூனைக்குட்டியும் மட்டும் தான் இருக்காங்க. அப்போ ஃபாய் வந்து பூனைக்குட்டிட்ட சொல்றாங்க, உன்னோட அம்மா ஹீரோயின் வந்து அங்க போயாச்சு, அதனால நானும் என்னோட ரூமுக்கு போறேன் பாய் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போறாங்க. ஃபாய்க்கு மனசெல்லாம் அப்படியே துடிதுடிச்சுட்டே இருக்கு, எதுக்காக பூனைக்குட்டி இப்படி பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. இந்த பக்கம் பூனைக்குட்டி அசால்ட்டா உட்கார்ந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. எங்க சீன் கட் ஆகுது. ஹீரோ இப்ப ஜூயி கூட டின்னர் போயிருக்காங்க. எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜூயி கிட்ட தான் ஹீரோவோட அம்மா நிறைய ஷர்ட்ஸ் வித்துட்டு இருக்காங்க, அதனால ஜூயி என்ன பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் டின்னர் போயிருப்பாங்க. ஆனா பாவம் ஹீரோவால எதுவுமே கண்டுபிடிக்க முடியாது. ஜூயி சொல்றாங்க, எனக்கு ஜாண்டானோட ஆர்ட் எல்லாமே பிடிக்கும், அவங்களோட பெயிண்டிங் பிடிக்கும், அதனால தான் நான் ஷேர்ஸா வாங்கிட்டு இருக்கேன், அந்த மியூசியம்ல நானும் ஒரு பார்ட்னரா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ஹீரோ கேக்குறாங்க, அது மட்டும் தான் உங்களோட இன்டென்ஷனா, இல்லனா ஆர்ட் கேலரியை உங்களுக்கு எடுத்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்களா அப்படின்னு. அதுக்கு ஜூயி சொல்றாங்க, எதுவா இருந்தாலும் ஷேர் ஹோல்டர் மீட்டிங் அப்படின்னு ஒண்ணு நடக்கும்ல, அப்ப பாத்துக்கலாம், ஏன்னா எனக்கும் தெரியும் அந்த ஆர்ட் கேலரி இப்ப லாஸ்ட்ல தான் போயிட்டு இருக்கு அப்படின்ற விஷயம், இத பத்தி தான் நீ என் கூட பேசுறதுக்காக என்ன வர சொன்னியா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோவும் இல்ல இல்ல உங்களுக்கு நான் டின்னர் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன், அதனாலதான் அப்படின்னு சொல்றாங்க. அப்போதான் ஜூயி கேக்குறாங்க, ஹீரோ நீ எதுக்காக எப்ப பார்த்தாலும் கிளவுஸ் போட்டுக்கிட்டே இருக்க, கிளவுஸ் இல்லாம உன்னால இருக்க முடியாதா அப்படின்னு. உடனே நம்ம ஹீரோவும் அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையே அப்படின்னு கிளவுஸ கழத்துறாங்க. மனசுக்குள்ள யோசிக்கிறாங்க, சீக்கிரமா என்னோட கண்டிஷனை ஹீரோயினை வச்சு சரி பண்ணிக்கணும், இல்லனா என்னால பிசினஸ் கூட பண்ண முடியாம போயிடும் போல இருக்கே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. இங்க கட் பண்ணா நம்ம ஹீரோ ஹாஸ்பிட்டல்ல இருந்து எழும்புறாங்க. ஏன்னா ஜூயி கூட உட்காந்து சாப்பிடும் போது கிளவுஸ் எல்லாம் கழத்திட்டுலாம் சாப்பிட்டுருப்பாங்க, அதனால ஹாஸ்பிட்டலுக்கு வர வேண்டியதாயிரும். இப்போ டாக்டர் போயிட்டு நம்ம
ஹீரோ கிட்ட கேக்குறாங்க, இது ஒரு சைக்காலஜிக்கல் ஹாஸ்பிட்டல், உனக்கு ரெஸ்ட் எடுக்கக்கூடிய ஏரியா கிடையாது, ஓய்ஷத்துக்கு வந்து வந்து இங்க தூங்கிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறாங்களா. அதுக்கு ஹீரோ சொல்றாங்க, என்ன பண்றது, எனக்கு அலர்ஜி வந்துருச்சு, வேற வழி தெரியல, அதனாலதான் இங்க வந்தேன் அப்படின்னு. அதுக்கு டாக்டர் கேக்குறாங்க, எனக்கு வேற பேஷண்ட்ஸும் இருக்காங்க, அது உனக்கு தெரியாதான்னு. ஹீரோ சொல்றாங்க, வேற பேஷண்ட்ஸ் இருந்தா என்ன, நீங்க என்ன மட்டும் கவனிச்சா போதும், அதுக்காக தானே அவங்களுக்கு டபுள் சார்ஜ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்களா. அதனால டாக்டரும் சரி ஓகே, உன்னால ஒரே ஒரு ஹியூமனை மட்டும் தொட முடியுதுன்னு சொன்னல, அந்த பொண்ணு இப்ப எந்த நிலைமையில இருக்கா, அவ உன்னோட ட்ரீட்மெண்ட்டுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்றதுக்கு ஓகே பண்ணிருக்காளா அப்படின்னு கேக்குறாங்களா. அதுக்கு ஹீரோ சொல்றாங்க, எங்க அவ என்ன, அவ பக்கத்துல கூட போக விட மாட்டேங்கிறா, அப்புறம் எப்படி என்னோட ட்ரீட்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுவா, அவளுக்கு என்னோட நிலைமை கூட தெரியாது அப்படின்னு சொல்றாங்களா. அதுக்கு டாக்டர் சொல்றாங்க, நீ என்ன பண்ண அவளை ஃபர்ஸ்ட்னு. அதுக்கு ஹீரோ சொல்றாங்க, பணத்தால அவளை வாங்கிடலாம்னு நினைச்சேன், அவளுக்கு பண தேவை நிறைய இருந்துச்சு, அதுதான் நான் ட்ரை பண்ணேன், ஆனா எல்லாமே ஃபிளாப் ஆயிடுச்சு, அவ அது எதுக்குமே மயங்கலன்னு சொல்றாங்க. அப்ப டாக்டர் சொல்றாங்க, எல்லா பொண்ணுங்களும் பணத்துக்கு ஒண்ணும் மயங்கிட மாட்டாங்க, பணத்துக்கு மயங்காத பொண்ணுங்களும் இங்க இருக்காங்க, அதனால நீ அவகிட்ட பணத்தை காட்டுறதுக்கு பதிலா அவளோட தேவைகளை உன்னால நிறைவேற்றி வைக்க முடியும் அப்படின்ற நம்பிக்கையை கூட, அது பொருளோ பணமோ கிடையாது, அது அவளோட ஆசையா இருக்கலாம். அதாவது ஏதாவது ஒரு ஹெல்ப் கேட்டா அப்படின்னா அந்த ஹெல்ப் பண்ணி சாட்டிஸ்ஃபை பண்ணி கூட, அது காசு பணத்தால மட்டும் வாங்கக்கூடியதா இருக்கக்கூடாது, காசு பணம் செலவழிக்காத விஷயமா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்ம ஹீரோ யோசிக்கிறாங்க, காசு பணம் செலவழிக்காம எப்படி ஹெல்ப் பண்றது, நீங்க சொல்றது எனக்கு புரியலையே, நீங்க குழப்பறீங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு டாக்டர் சொல்றாங்க, கொஞ்சம் யோசிச்சு பாரு, நிதானமா அவளுக்கு என்ன தேவை அப்படின்றத ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோ, அதுக்கு அப்புறமா உனக்கே புரியும் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இங்க கட் பண்ணா ஃபாய் ஒரு ஷூ கடையில போயிட்டு இந்த ஷூ செலக்ட் பண்ணலாமா, இது செலக்ட் பண்ணலாமா அப்படின்னு நிறைய பாத்துட்டு இருப்பாங்க. ஆனா எதை செலக்ட் பண்ண அப்படின்றது அவங்களுக்கு தெரியாது. அப்போ ஹீரோவோட அசிஸ்டன்ட் இருக்காங்கல்ல, அவங்க போயிட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஃபாய் அப்படியே பாக்குறாங்க என்ன நடக்குதுன்னு தெரியாம. அப்படியே இங்க சீன் கட் ஆகுது. இப்போ அசிஸ்டன்ட் நம்ம ஹீரோ பாக்குறதுக்காக ஆபீஸ் போயிருக்காங்க. அங்க ஹீரோ சொல்றாங்க, யானுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது அப்படின்ற எல்லா விஷயத்தையும் விசாரிங்க அப்படின்னு. ஏன்னா ஹீரோயின் யான் கிட்ட ப்ரொபோஸ் பண்ண முடியாம தானே இவ்வளவு நாளும் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, அதனால அதுக்கு ஒரு நல்ல சான்ஸ ஹீரோயினுக்கு அமைச்சு கொடுத்தாங்க அப்படின்னா ஹீரோ மேல ஹீரோயினுக்கு நம்பிக்கை வந்துடும், அதுக்கப்புறமா ஹீரோ கூட ஹீரோயின் இருக்கிறதுக்கு சம்மதிப்பாங்க அப்படின்னு ஹீரோ நினைக்கிறாங்க. அதனால யானுக்கு பிடிச்ச விஷயம் பிடிக்காத விஷயம் இதை எப்படியாவது கண்டுபிடிங்கன்னு சொல்றாங்க. இங்க சீன் கட் ஆகுது. யானை பாக்குறதுக்காக இப்ப லீஷி போயிருக்காங்க. லீஷி இன்னைக்கு யானோட பிறந்த நாளைக்கு இப்பவே கிஃப்ட் கொடுத்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிருப்பாங்க. இப்ப யானும் லீஷிய பார்க்க வந்தாச்சு. யான் கேக்குறாங்க, என்ன விஷயம், என்ன பாக்குறதுக்காக வந்திருக்கு அப்படின்னு ஆச்சரியமா கேக்குறாங்களா. அப்ப லீஷி சொல்றாங்க, நீ தானே உன்னோட பிறந்த நாளைக்கு 2வது கிஃப்டா சோலார் சிஸ்டம் கேட்டிருந்த, அதனாலதான் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு கொடுக்குறாங்க. அதை பார்த்த உடனே நிஜமாவே சோலார் சிஸ்டமா அப்படின்னு ஆசைப்பட்டு யான் திறக்கிறாங்க. ஆனா அதுல இருக்குது எல்லாமே பேப்பர்ஸ், A4 ஷீட் பேப்பரா நிறைய இருக்குது. யான் கேக்குறாங்க, பேப்பர்ஸ் தானே இருக்குது அப்படின்னு. அதுக்கு லீஷி சொல்றாங்க, அது பேப்பரா, ஒழுங்கா கவனி, அதுல சோலார் சிஸ்டம் இருக்கு, நான் அது ஒன்னொன்னுலயுமே எப்படி எப்படி கனெக்ட் பண்ணி சோலார் சிஸ்டமா வரைஞ்சிருக்கேன் அப்படின்றது உனக்கு தெரியுமா, நீ ஒரு ஜீனியஸ் தானே, இதை வீட்டுல போயிட்டு ஒண்ணு சேர்த்து பாரு, இது 2D டயக்ராம் மாதிரி தான் நான் வரைஞ்சிருப்பேன், 3D எல்லாம் என்னால வரைய முடியல, அது மட்டும் இல்லாம நீ கேட்ட மாதிரி சோலார் சிஸ்டம் ஒரிஜினல் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னா அது ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும், என்னால முடிஞ்சது இது மட்டும் தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறாங்க. இருந்தாலும் யானுக்கு லீஷி கொடுத்த கிஃப்ட் ரொம்பவே பிடிச்சிருக்கு, அப்படியே சிரிக்கிறாங்க. இப்போ 2 பேர் மைக் எடுத்துட்டு வந்து யான் கிட்ட கேக்குறாங்க, உங்ககிட்ட நாங்க கொஞ்சம் இன்டர்வியூ எடுக்கணும், எடுக்கலாமா அப்படின்னு. அதுக்கு யான் கேக்குறாங்க, இங்க இத்தனை பேர் இருக்காங்க, அது எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன எதுக்காக இன்டர்வியூ எடுக்கிறீங்க, அது மட்டும் இல்லாம காலேஜ்ல இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு அலோ பண்றாங்களா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அந்த பொண்ணு சொல்றாங்க, ஆமா நாங்க ஒவ்வொருத்தர்கிட்டயே இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்கோம், எல்லாருக்கும் எந்த மாதிரி பொண்ணுங்களை பிடிக்கும் அப்படின்றத ஒரு சர்வே மாதிரி எடுத்துட்டு இருக்கோம், அதுக்காக நீங்களும் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதே டைம்ல இந்த பக்கம் நம்ம ஹீரோ ஹீரோயினை கூப்பிட்டு அவங்களோட லேப்டாப்ல அந்த பக்கம் யான் பேசுவாங்க தெரியுமா, அது எல்லாத்தையுமே லைவா இங்க காமிச்சு கொடுத்துட்டு இருக்காங்க. இது எல்லாமே நம்ம ஹீரோட பிளான் தான், நம்ம ஹீரோ தான் இன்டர்வியூக்கு அனுப்புறதா ஒரு பொண்ணை அனுப்பியிருக்காங்க. இப்ப யான் சொல்றாங்க, எனக்கு எந்த மாதிரி பொண்ணு பிடிக்கும் அப்படின்னா ஷார்ட் ஹேர் வச்சிருக்கணும், கொஞ்சம் நார்மலான ட்ரெஸ் இல்லாம கோட் மாதிரி எல்லாம் போட்டிருந்திருக்கணும், கண்ணாடி போட்டிருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லீஷியோட அங்க அடையாளத்தை அப்படியே சொல்றாங்க. ஹீரோயின் அது எல்லாத்தையும் பார்த்துட்டு இங்க என்ன நடக்குது, எதுக்காக நீ இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கன்னு கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோ சொல்றாங்க, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன், நம்ம 2 பேரும் இப்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம் அப்படிதானே, நீ யானை ப்ரப்போஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற, ஆனா யானுக்கு எந்த மாதிரிப்பட்ட பொண்ணு பிடிக்கும் அப்படின்னு தெரிஞ்சா அது மாதிரி நீ மாறிட்டு போன அப்படின்னா அவ ரிஜெக்ட் பண்ண முடியாதுல்ல, அதுக்காக தான் நான் உனக்கு ஹெல்ப் பண்ண நினைச்சேன்னு சொல்றாங்க. ஹீரோயினும் உன்னோட ஐடியா சூப்பர், நம்ம இதுல இருக்க மாதிரியே ட்ரை பண்ணலாம், ஷார்ட் ஹேர், ஒரு மாதிரி ட்ரெஸ், அதுக்கப்புறம் கண்ணாடி போட்டிருக்கணும், இது எல்லாத்தையுமே நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாமா அப்படி சொல்லி கேக்குறாங்க. நம்ம ஹீரோவும் ஆமா இப்பவே ட்ரை பண்ணலாம் அப்படின்னு ஹீரோயினை கூட்டிட்டு போறாங்க. நிறைய டிஃப்ரெண்ட் கெட்டப் எல்லாம் போட்டு பாக்குறாங்க, எல்லாமே ரொம்ப ரொம்ப கேவலமா இருக்கு, சிலதெல்லாம்
சிலதெல்லாம் பாட்டி மாதிரி இருக்கு, சிலதெல்லாம் ரொம்ப முட்டாள் மாதிரி இருக்கு. இந்த மாதிரிலாம் இருக்குமா? ஹீரோ ஹீரோயின் வச்சு காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. கடைசியா நம்ம ஹீரோயின் ஒரு கெட்டப்ல வராங்க. அந்த கெட்டப் வந்து சூப்பரா இருக்குன்னு சொல்றாங்க. இந்த கெட்டப்பே நம்ம ஃபைனல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கெட்டப் நீங்க பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது வந்து லீஷி மாதிரியே தான் இருக்கும். நம்ம ஹீரோயினும் யோசிக்கிறாங்க, இந்த கெட்டப் நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு. அதுக்கு ஹீரோ சொல்றாங்க, யானுக்கு இந்த மாதிரி தானே பிடிக்கும், அதனால இப்போ கெட்டப் ரெடி ஆயாச்சு. இனி நீ ப்ரொபோஸ் பண்றதுக்கு பிராக்டிஸ் பண்ணணும். ஏன் கூட கொஞ்ச நாளைக்கு வந்து ப்ரொபோஸ் பண்றதுக்கு பிராக்டிஸ் பண்ண, அப்போ உனக்கு ஈஸியா இருக்கும்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோயினும் இதுக்கு ஒத்துக்கறாங்க. இப்போ ஹீரோயின் ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதுக்காக உள்ள போயாச்சு. அப்போ அசிஸ்டன்ட் ஹீரோ கிட்ட கேக்குறாங்க, இது எல்லாத்தையுமே நீங்க பண்ணிதான் ஆகணுமா அப்படின்னு. அதுக்கு ஹீரோ சொல்றாங்க, ஆமா நான் பண்ணிதான் ஆகணும். ஏன்னா ஹீரோயினை என் பக்கத்துல பணத்தை கொடுத்து வைக்க முடியல, அதனால வேற ஏதாவது அவளுக்கு பிடிச்சதை பண்ணிதான் அவளை என்னோட ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒத்துக்க வைக்கணும். ஃபர்ஸ்ட் என்னோட ட்ரீட்மெண்ட் பத்தி அவளுக்கு சொல்லணும் அப்படின்னா அவளுக்கு என்ன பிடிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அசிஸ்டன்ட்டும் ஓகே சொல்றாங்க. இங்க கட் பண்ணா நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு போயாச்சு. அங்க லீஷியும் ஃபாயும் இருக்க மாட்டாங்க. நம்ம பூனைக்குட்டி மட்டும் தான் இருப்பாங்க. அவங்க பெயிண்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் போயிட்டு வீட்ல யாரும் இல்லையா, நீ பெயிண்டிங் பண்ணிட்டு இருக்கியா, இரு நான் வந்து பாக்குறேன் அப்படின்னு அந்த பெயிண்டிங்க போயிட்டு பாக்குறாங்க. அதை பார்க்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு ஜயரானோட ஸ்டைல் அப்படியே இங்க இருந்த மாதிரி இருக்குது. அப்போ ஹீரோயின் கேக்குறாங்க, உனக்கு நிஜமாவே ஜயரான் யாருன்னு தெரியாதா? ஏன்னா நீ வரைஞ்சிருக்கத பார்க்கும்போது அவங்களோட ஸ்டைல் அப்படியே இருக்கு, இதை நான் ஆல்ரெடி ஒரு தடவை நோட் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு உடனே பூனைக்குட்டி வந்து ஒரு மாதிரி ஆயிட்டு, இல்ல அவங்களோட பேட்டர்ன் அப்படியே நான் காப்பி பண்றேன், அதனாலதான் அதே மாதிரி உனக்கு தெரியுதா இருக்கும்னு சொல்றாங்க. ஹீரோயின் பார்த்துட்டு, ஒரிஜினல் எது டூப்ளிகேட் எதுன்னே தெரியாத அளவுக்கு நீ காப்பி பண்ணிட்டு இருக்க தெரியுமா, நீ நிஜமாவே பிரில்லியன்ட் தான், சூப்பரா பண்ணிட்டு இருக்க, உன்னோட டீச்சர் யாரு அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு பூனைக்குட்டி சொல்றாங்க, எனக்கு ஹீரோவோட அப்பா தான் டீச் பண்ணாங்க அப்படின்னு. அப்படின்னா அவங்கள பத்தி எனக்கு கொஞ்சம் சொல்லுவியான்னு கேக்குறாங்க. அதனால பூனைக்குட்டி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஜயலு சின்ன பையனா இருக்கும்போது நம்ம ஹீரோவும் ஜயலுவும் சேர்ந்தே டிராயிங் வரைஞ்சிருப்பாங்க. ஆனா ஹீரோட அப்பாவுக்கு ஜயலுவோட பெயிண்டிங் தான் பிடிச்சிருக்கும். ஜயலுவோட பெயிண்டிங்க ஹீரோ கிட்ட ரொம்ப பெருமையா பேசிட்டு, பாரு அந்த சின்ன பையன் அழகா வரைஞ்சிருக்கான், ஆனா உன்னால ஒரு ஆர்ட்டை வரைய முடியுதா, அதுல எந்த ஒரு மீனிங்குமே இல்ல, நீ வரைஞ்சதுல கொஞ்சமாவது ஒரு தெளிவு இருக்கா அப்படி இப்படின்னு திட்டி அனுப்பி இருந்திருப்பாங்க. ஹீரோ ரொம்ப கோவமா வெளியில போயிருப்பாங்க. ஹீரோ போனதுக்கு அப்புறமா ஹீரோட அப்பா கிட்ட ஜயலு கேக்குறாங்க, ஹீரோ வரைஞ்சிருந்த பெயிண்டிங் நல்லா தானே இருந்துச்சு அப்படின்னு. அதுக்கு ஹீரோட அப்பா சொல்றாங்க, ஆமா அவன் வரைஞ்சிருந்தது ரொம்ப அழகா இருந்துச்சு, ஆனா இன்னும் அவன் கொஞ்சம் எஃபோர்ட் போட்டான் அப்படின்னா இந்த உலகத்திலேயே மிக சிறந்த பெயிண்டரா அவன் மட்டும் தான் வருவான். ஏன்னா அவ்வளோ டேலண்ட் அவன் கிட்ட இருக்கு, அவனை மாதிரி ஒருத்தவங்களால கிரியேட்டிவிட்டி வரையவே முடியாது, அவன் இன்னும் கிரியேட்டிவா இருக்கணும் அப்படின்றதுதான் என்னோட ஆசை, அதனாலதான் நான் அவனை திட்டிக்கிட்டு இருக்கேன். நான் அவனை திட்டுறது அவனை கஷ்டப்படுத்துறதுக்காக இல்ல, அவனை இன்னும் இம்ப்ரூவ் பண்றதுக்காக தான் அப்படின்னு சொல்லி இருந்திருப்பாங்க. இதை இப்ப ஹீரோயின் கிட்ட பூனைக்குட்டி சொல்லிட்டு, ஹீரோட அப்பா எப்பவுமே அவனை வெறுத்தது கிடையாது, ஆனா சீனியர் இதை புரிஞ்சுக்கிட்டதே கிடையாது. ஹீரோ எப்பவுமே அவங்க அப்பா அவனை திட்டிட்டு தான் இருந்தாங்க, என்ன மட்டும் தான் பெருமையா பேசிட்டு இருந்தாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஹீரோட அப்பாவோட உண்மையான இன்டென்ஷன் ஹீரோவுக்கு தெரியவே இல்ல, அதுக்குள்ள ஹீரோட அப்பா இறந்தும் போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஹீரோயின் கேக்குறாங்க, என்ன நடந்துச்சு அப்படின்னு. அதுக்கு ஜயலு சொல்றாங்க, நான் சின்ன பையனா இருக்கும்போது ஹீரோட அப்பா ஹீரோவை யுஎஸ் அனுப்பி வச்சிருந்தாங்க, அதனால அவங்கள பாக்குறதுக்காக ஒரு தடவை ஹீரோட அப்பா யுஎஸ்க்கு கிளம்பி போயிருந்தாங்க, ஆனா திரும்பி வரவே இல்ல, அதுக்கு பதிலா அவங்க இறந்துட்டாங்க அப்படின்ற நியூஸ் தான் வந்துச்சு. நானும் ஆன்டி சேர்ந்து போய் யுஎஸ்ல பாக்கும்போது ஹீரோ அப்படியே சோஃபால எதையோ பார்த்து பயந்த மாதிரி இருந்துட்டு இருந்தாங்க, அங்க ஃபுல்லா பிளட்டா இருந்துச்சு, அங்கிள் இறந்து கிடந்தாங்க. ஹீரோட அம்மா இத பார்த்த உடனே ஹீரோவை போயிட்டு அடின்னு அடிச்சு, என்னோட ஹஸ்பண்ட் இறந்ததுக்கு நீதான் காரணம், ஒன்னு பார்க்க வந்ததுனாலதான் அவங்க இறந்து போயிட்டாங்க, எல்லாத்துக்குமே நீதான் காரணம் அப்படின்னு ரொம்பவே கோவப்பட்டு சீனியரை திட்டிக்கிட்டு இருந்தாங்க. அவ்வளவுதான் எனக்கு தெரியும், இதுக்கு மேல எதுவுமே எனக்கு தெரியாது. ஹீரோட அம்மா எதுக்காக ஹீரோ மேல ரொம்ப கோவப்படுறாங்க அப்படின்ற விஷயம் இப்போ வரைக்கும் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோயின், உங்களோட ஃபேமிலி கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான ஃபேமிலியா தான் இருக்கு, சரி இருக்கட்டும் விடு, உனக்கு வேற ஏதாவது தெரியுமா ஹீரோ பத்தி அப்படின்னு கேக்குறாங்களா. அதுக்கு பூனைக்குட்டி கேக்குறாங்க, எதுக்காக நீ கேக்குற, உனக்கு ஹீரோ பிடிச்சிருக்கா அப்படின்னு. அதுக்கு நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, யார் சொன்னா எனக்கு அவனை பிடிச்சிருக்கு அப்படின்னா, அதெல்லாம் பாசிபிளே கிடையாது, நீ அந்த மாதிரிலாம் ஒண்ணு யோசிக்காத, சும்மா தான் கேட்டேன் அப்படின்னு. அதுக்கு பூனைக்குட்டி சொல்றாங்க, உனக்கு ஹீரோ பிடிச்சிருந்தனாலும் ஒண்ணும் இல்ல, அவன் ரொம்ப நல்ல பையன் தான், ஆனா என்ன கொஞ்சம் கெட்ட விஷயங்கள் செய்வான், அவ்வளவுதான், இருந்தாலும் அவன் ரொம்ப நல்லவன் தான், என்னோட அங்கிள் மாதிரி எல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோயினும், எனக்கும் தெரியும் அவன் நல்லவன் தான் அப்படின்றது, சரி ஓகே நான் உனக்காக டின்னர் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திருச்சு போறாங்க. அப்ப கரெக்டா உள்ள லீஷி வராங்களா. லீஷிய பார்த்த உடனே நம்ம ஹீரோயினுக்கு அவங்க ட்ரெஸ் பண்ணி இருந்திருப்பாங்கல்ல, அது ஞாபகம் வரும். லீஷிய தான் ஒருவேளை யான் சொல்லிருப்பாங்களோ அப்படின்னு டவுட் வந்துரும். அதனால லீஷிய பார்த்துட்டு அப்படியே ஷாக் ஆகி நிப்பாங்க. அப்ப லீஷி கேக்குறாங்க, என்ன ஆச்சுன்னு. அதுக்கு ஹீரோயின் ஒண்ணும் இல்லன்னு சொல்லி மழுப்பி விட்டுடுறாங்க. அடுத்த நாள் நேரா யான் கிட்ட போயிட்டு, உனக்கு யாரையாவது பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு யான் கேக்குறாங்க, எதுக்காக திடீர்னு வந்து இப்படி கேக்குறேன்னு. அதுக்கு ஹீரோயின் கேக்குறாங்க, இல்ல உனக்கும் வயசாயிடுச்சு இல்ல, நீ இப்ப யூனிவர்சிட்டி படிக்கிற, கண்டிப்பா உனக்கும் ஏதாவது கிரஷ் இருக்கும்ல, அதனாலதான் கேட்டேன்னு சொல்றாங்களா. அதுக்கு யான் சொல்றாங்க, உன்னோட மூளையை கொஞ்சம் கசக்கி யோசி, நான் இப்பவும் படிச்சுட்டு தான் இருக்கேன்,
என்னன்னா எனக்கு நிறைய படிக்கணும், எனக்கெல்லாம் இப்போதைக்கு ரிலேஷன்ஷிப்குள்ள போறதுக்கான ஐடியாவே கிடையாது, நீ எதுக்காக இந்த மாதிரி கேக்குற அப்படின்னு சொல்லி கேக்குறாங்களா. அதுக்கு ஹீரோயின் இல்ல இல்ல சும்மா தான் கேட்டேன், இனியொரு விஷயம் நீங்க லீஷிய பத்தி என்ன யோசிக்கிறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு யான் கேக்குறாங்க லீஷிய பத்தியா, அவ ரொம்ப டேலண்டான பொண்ணு, ஜீனியஸ் ஆன பொண்ணு, அவளை நான் ஒரு காம்படிட்டரா பாக்குறேன்னு சொல்றாங்க. ஹீரோயின் உடனே நிஜமாவே நீங்க அவளை காம்படிட்டரா மட்டும் தான் பாக்குறீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு யானும் ஆமா நான் அவளை காம்படிட்டரா பாக்குறேன், அவ என்ன விட ஜீனியஸா இருக்கா, அதனால அவ கூட போட்டி போட்டு அவளை விட முன்னுக்கு வரணும் அப்படின்றதுதான் என்னோட ஏன், வேற எதுவும் எனக்கும் அவளுக்கும் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ஹீரோயினுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுது, இனி ஈஸியா ப்ரப்போஸ் பண்ணனால யான் கிட்ட அதுக்கு எந்த ப்ராப்ளமே வரப்போறது கிடையாதுல, அதனால ஜாலியா அங்க இருந்து தேங்க்ஸ் சொல்லிட்டு கிளம்பி போறாங்க. யானுக்கு ஒண்ணுமே புரியாது. எங்க கட் பண்ணா நம்ம ஹீரோயின் அவங்களோட கெட்டப்ப போட்டுட்டு நிக்கிறாங்க, ஹீரோ கண்ணாடி போட்டு கொடுக்குறாங்க. சரி ஓகே இப்போ பிராக்டிஸ் பண்ண வேண்டிய டைம் வந்துருச்சு, நீ யான் கிட்ட எப்படி ப்ரப்போஸ் பண்ணுவ, என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணி காமி, நான் தான் யான்னு நீ நினைச்சுக்கோ அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோயினும் ரொம்ப கியூட்டா நடந்துக்கிற மாதிரி யான் கிட்ட பேசுற மாதிரி ஹீரோ கிட்ட பேச ட்ரை பண்றாங்களா. ஹீரோ விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. இப்படி எல்லாம் பண்ணுனா யான் ஓடி போயிருவான்னு நம்ம ஹீரோயின் உடனே யான் கிட்ட நான் நல்லா தான் பேசுவேன், ஆனா உன்னை பார்த்தா எனக்கு ரொமான்டிக்காவே வர மாட்டேங்குது, நான் யானை பார்த்தா மட்டும்தான் ரொமான்டிக்கா பேச முடியும், அதனால நான் இப்ப அவனுக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் பண்ணிருக்கேன்ல, அதனால நீயும் போயிட்டு யான் மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் முடியாதுன்னு சொல்றாங்க. ஹீரோயின் அப்படியே முறைச்சு பாக்குறாங்களா, அதனால ஹீரோ சரி ஓகே ஓகே இரு இரு அப்படின்னு சொல்லிட்டு யான் மாதிரியே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்து நிக்கிறாங்க. ஹீரோயினுக்கு பார்த்த உடனே சிரிப்பா வருது, விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. அப்ப நம்ம ஹீரோ கேக்குறாங்க யான் இப்படிதான் கேவலமா இருப்பானா, அதனாலதான் நீ அப்படி சிரிக்கிறியா அப்படின்னு. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க இல்ல இல்ல யான் இப்படி இருக்க மாட்டான், ஆனா நீ கேவலமா இருக்க அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோ உடனே அப்படின்னா நான் போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போறேன், நான் ஒன்னும் உனக்கு ஹெல்ப் பண்ண போறது கிடையாதுன்னு சொல்றாங்களா. அதுக்கு ஹீரோயின் இல்ல இல்ல வா வா பிராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இப்ப ரெண்டு பேருமே பிராக்டிஸ்க்கு ரெடி ஆயாச்சு. நம்ம ஹீரோயின் யான் கிட்ட என்ன சொல்லணும்னு நினைக்கிறாங்களோ அதை அப்படியே இப்போ ஹீரோ கிட்ட சொல்ல போறாங்க. யான் நான் உன்னை சின்ன வயசுல இருந்தே லவ் பண்ண ஆரம்பிச்சுட்டேன், நீ சின்ன வயசுல என்கிட்ட ஒரு தடவை மேக்ஸ்ல நீ 100 மார்க்ஸ் எடுத்த அப்படின்னா எனக்கு ஒன்னு ரொம்ப பிடிக்கும்னு சொன்ன தெரியுமா, அதுக்காகவே நான் ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சு மேக்ஸ்ல 100 மார்க் வாங்கினேன், அதுதான் என்னோட லைஃப்லயே நான் ஃபுல் மார்க் வாங்கின ஒரே ஒரு தடவை, கண்டிப்பா அந்த மார்க் ஷீட்டை உன்கிட்ட கொண்டு வந்து கொடுத்து உனக்கு ப்ரப்போஸ் பண்ணணும்னு நினைச்சேன், ஆனா அந்த அட்டெம்ப்ட்ல நான் ஃபெயில் ஆயிட்டேன், ஏன்னா ஸ்விம்மிங் பூல்குள்ள அந்த மார்க் ஷீட் விழுந்துருச்சு, அதை என்னால எடுக்கவே முடியல, நான் எடுக்க ட்ரை பண்ணேன் ஆனா ஸ்விம்மிங் பூல்குள்ளாடியே நான் விழுந்துட்டேன், என்னோட ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் தோத்து போயிடுச்சு, ஆனாலும் நான் கஷ்டப்பட்டு செகண்ட் டைம் உனக்கு ப்ரப்போஸ் பண்றதுக்காக அந்த ஹோட்டல்ல புக் பண்ணியிருந்தேன், ஆனா அதுவும் ஃபிளாப் ஆயிடுச்சு, நான் உன்கிட்ட ப்ரப்போஸ் பண்றதுக்காக நிறைய தடவை ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன், இப்போ வரைக்குமே எனக்கு ஒன்னு ரொம்ப பிடிக்கும், அதை உன்கிட்ட சொல்றதுக்கு எனக்கு டைமே கிடைக்கல, எப்படி உன்கிட்ட ப்ரப்போஸ் பண்றது அப்படின்னு தெரியல, நான் உனக்காக ரொம்ப நாளா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இன்னுமே நான் உனக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஆனா எனக்காக நீ ஒன்னே ஒண்ணு பண்ண முடியுமா, என்ன நீ வெயிட் பண்றதுல இருந்து நிறுத்தி வச்சுட்டு எனக்கு ஒரு ஹக் தர முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ அப்படியே ஹீரோயினை ஹக் பண்ணிக்கிட்டு இதுக்கு மேல நீ எனக்காக வெயிட் பண்ண வேண்டாம், நான் உன்னை அக்செப்ட் பண்ணிக்கிறேன், நீ எனக்கு வெயிட் பண்ண வரைக்கும் போதும், இனி நான் உன்னை வெயிட் பண்ண வைக்க போறது கிடையாது, எனக்கும் ஒன்னு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயின் நிஜமா தான் சொல்றியா, உனக்கு நிஜமாவே என்ன பிடிக்குமா, ஐ லவ் யூ அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோவும் எனக்கும் ஒன்னு பிடிக்கும், ஐ லவ் யூன்னு சொல்றாங்க. இப்ப ரெண்டு பேருமே அப்படியே கிஸ் பண்ணிக்க போறாங்க, ரொம்ப பக்கத்துல போயிட்டாங்க. ஹீரோயின் அது வந்து ஹீரோனே நினைக்காம யான் தான் இருக்காங்க அப்படின்னு நினைச்சிட்டே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் ரொம்ப எமோஷனல் ஆயிட்டாங்க, ஒரிஜினலாவே ப்ரப்போஸ் பண்ற மாதிரியே பண்ணிக்கிட்டு இருக்காங்களா. அங்க அப்ப அசிஸ்டன்ட் வந்துட்டாங்க, அப்படி சொல்லிட்டு இருமுறாங்க. உடனே இவங்க ரெண்டு பேரும் தள்ளி தள்ளி போயிடுறாங்க. அவங்க ரெண்டு பேருக்கு கொஞ்சம் நர்வஸ் ஆயிடுது. இங்க சீன் கட்டாது, இந்த எபிசோட் முடியுது. நம்ம ஹீரோ ஹீரோயினுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா இப்ப லவ் வந்து அப்படியே டெவலப் ஆகிக்கிட்டே வருது. இது இனி எந்த நிலைமைக்கு போக போகுது, நம்ம ஹீரோயின் நிஜமாவே யானுக்கு ப்ரப்போஸ் பண்ண போறாங்களா, அங்க என்ன நடக்க போகுது, ஏன்னா யானுக்கு லீஷியை பிடிச்சிருக்குல்ல அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே அடுத்தடுத்த எபிசோட்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சோ அடுத்தடுத்த எபிசோட்ஸ்க்காக வெயிட் பண்ணுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பை பை.